விஜயின் முதல் கையெழுத்து இதுவாகத்தான் இருக்க வேண்டும். முதல்வர் நாற்காலியில் அமரும் முன்பே விஜய்க்கு மோடி வைத்த செக். டெல்லியிலிருந்து தலைமை செயலருக்கு வந்த அதிர்ச்சி அறிக்கை. அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்கும் டெல்லி பாஜக. வணக்கம் நண்பர்களே. திமுக ஆட்சியில் இருந்தபோதும் பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருந்தார் மு.க. ஸ்டாலின். கடந்த காலங்களிலிருந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்து வருவதால் மோடி எப்படிப்பட்ட திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு தடை போடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். இப்படி அவர் செயல்பட்டதால் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் மு.க. ஸ்டாலின் ஆதரவாளர்களாகவே இருந்தார்கள். இப்படி தனது வாக்கு வங்கி அரசியலுக்காக பல மத்திய அரசு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வராமல் இவர் தடுத்து நிறுத்தினார். அதில் ஒன்றுதான் PM-ஸ்ரீ திட்டம். இந்த மும்மொழி கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்குள் வந்தால் ஹிந்தி வந்துவிடும் என்று சொல்லி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் மு.க. ஸ்டாலின். அதோடு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை விட தரமான இருமொழி கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று கூறினார். அதையடுத்து தமிழக பாஜகவின் அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டின் இருமொழி கல்விக் கொள்கை எந்த அளவுக்கு தரமற்றதாக இருக்கிறது, பல பள்ளிக்கூடங்களில் மேற்கூரையே இல்லாமல் மரத்தடியில் தான் நடக்கிறது என்பது குறித்து பல ஆதாரங்களை வெளியிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு தனது அரசியல் ஆதாயத்திற்காக PM-ஸ்ரீ திட்டத்தை எதிர்த்து வந்தார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் தான் தற்போது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள விஜய் ஆட்சி அமைக்க தயாராகி கொண்டிருக்கிறார். நேற்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்த நிலையில் டெல்லியிலிருந்து தற்போது தலைமை செயலருக்கு ஒரு அவசர அறிக்கை வந்திருப்பதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் தவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் பதவி ஏற்றதும் அவர் போடும் முதல் கையெழுத்தே PM-ஸ்ரீ திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி அவர் செயல்பட்டால் தமிழ்நாட்டில் கல்விக்கு தேவையான நிதிகள் வழங்கப்படும். இந்திய அளவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு, மேற்கு வங்காளமும் தான் இந்த PM-ஸ்ரீ திட்டத்தை எதிர்த்து வந்தார்கள். இதனால் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்க வேண்டிய தரமான கல்வி தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இப்போது மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டதால் PM-ஸ்ரீ திட்டம் நடைமுறைக்கு வரப்போகிறது. அதேபோன்று தமிழ்நாட்டிலும் விஜய் முதலமைச்சரானதும் இந்த PM-ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். தமிழக மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் டெல்லியிலிருந்து தலைமை செயலருக்கு வந்த அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இதன் மூலம் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு முன்பே டெல்லியிடமிருந்து அவருக்கு மிரட்டல் வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தங்களுக்கான நிதியே போனாலும் பரவாயில்லை, வாக்கு வங்கிதான் முக்கியம் என்கிற கோணத்தில் அரசியல் செய்தார். ஆனால் விஜய் இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட முடிவெடுக்கப் போகிறார் என்பது போக போகத்தான் தெரிய வரும். இவரும் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இதுபோன்று சிறந்த திட்டங்களுக்கு இடையூறாக இருந்தால் மத்திய அரசின் பல முக்கியத்துவமான திட்டங்களும் நிதியும் தமிழகத்திற்கு கிடைக்காமல் மேலும் மேலும் தமிழ்நாட்டின் பேரில் கடன்களை வாங்கி குவிக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும். அதனால் மு.க. ஸ்டாலினை போல் அல்லாமல் விஜயாவது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஹிந்தி, சமஸ்கிருதம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இந்த மும்மொழி கல்வி பயில்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். மாணவர்களின் கல்வி விவகாரத்திலும் அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான மக்களின் எண்ணமாகவும் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதனால் இந்த PM-ஸ்ரீ கல்வி விவகாரத்தில் புதிய முதலமைச்சராகும் விஜய் எப்படிப்பட்ட முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆளுநருக்கு வந்த அவசர கடிதம். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதோடு விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் அதிலிருந்து ஒரு தொகுதியை கழித்தால் 107 தொகுதிகள் ஆகிவிடும். இந்த நிலையில் அவர் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 11 MLA-க்கள் தேவை உள்ளது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகள் கொடுத்துள்ள நிலையில் இன்னும் 6 தொகுதிகள் இருந்தால் மட்டுமே விஜயால் பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க முடியும். இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 11 MLA-க்கள் தேவைப்படுகிறது. அதனால் இந்திய அரசியலின் சாசனப்படி பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவரை முதலமைச்சராக்க பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். சட்டத்துக்கு புறம்பாக பெரும்பான்மை இல்லாமலேயே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அது ஜனநாயக விரோத செயலாகிவிடும். அப்படி செய்தால் நான் உங்கள் மீது வழக்கு தொடர்வேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலிருந்து மூத்த வழக்கறிஞர் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பது ஆளுநர் மாளிகை மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்திலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி. திமுகவுக்கு காங்கிரஸ் செய்த பச்சை துரோகம். TR பாலு குற்றச்சாட்டு.
சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கோரிக்கை வைத்தார். ஆனால் ஸ்டாலினோ ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்க பழக்கம் திமுகவுக்கு கிடையாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். என்றாலும் அப்போது திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாத காங்கிரஸ் கட்சி இப்போது தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இது திமுகவுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக அந்த கூட்டணியில் உள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அழைப்பு விடுத்திருப்பது அறிவாலயத்தில் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டதாக திமுகவின் TR பாலு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைவதாக காங்கிரஸ் அறிவித்திருப்பது அவர்களின் பச்சை துரோகத்தை காட்டுகிறது. சில காலம் மறைந்திருந்த அவர்களின் குணத்தை இப்போது மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி நெருக்கடியாக இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது திமுக தான். ஆனால் ராகுல் காந்தி அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு கூட்டணியை விட்டு வெளியேறி இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். அதோடு திமுக கூட்டணியில் இணைந்து 5 MLAக்களை பெற்று அந்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுக்கிறார். அதோடு அரசியலில் ராஜதந்திர முடிவை தாங்கள் எடுத்துவிட்டது போன்று அதை கொள்கை முலாம் பூசி நியாயப்படுத்துகிறது காங்கிரஸ் கட்சி. திமுகவை நம்பி வாக்களித்த மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி பச்சை துரோகம் செய்துவிட்டது. குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய அவர்கள் இந்த வேலையை செய்துள்ளார்கள். அவர்கள் யாரை ஆதரித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இருப்பதே அரசியல் அறமாக இருக்க முடியும் என்று காங்கிரஸ் கட்சியை திமுகவின் TR பாலு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த வகையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் குழுவில் தங்களது முதுகில் குத்திவிட்டதாக திமுகவில் கடுமையான விமர்சனம் செய்து வருகிறார்கள். மேலும் விஜயை பொறுத்தவரை ஸ்டாலினிடத்திலிருந்து ஆட்சியை மட்டும் பிடிக்கவில்லை, திமுக கூட்டணி என்கிற கூடாரத்தையும் பறிக்கும் முயற்சியில்தான் ஈடுபட்டுள்ளார். நேற்று காங்கிரஸ் கட்சியை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைத்த விஜய் அடுத்தபடியாக விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளிடத்திலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக 60 ஆண்டுகளில் முதல் முறையாக திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகப் போகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மட்டுமின்றி விசிக, CPM, CBI போன்ற கட்சிகளுக்கு தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு சென்று விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொருவராக அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் திமுக இடத்தில் ஏற்கனவே இவர்கள் அனைவருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றவர்கள். ஆனால் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட இவர்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் விஜயோ ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று கூறி வருகிறார். அதனால்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைவதற்கு ஆர்வமாகி வருகிறார்கள். இதன் காரணமாக இப்படியே போனால் அடுத்தபடியாக திமுக கூட்டணியில் இணைய கட்சியே இல்லாத நிலை ஏற்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது. 3 கட்சிகளுக்கு விஜய் எழுதிய கடிதம். சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள விஜய் ஆட்சி அமைப்பதற்கு 118 தொகுதிகள் தேவைப்படுகிறது. இதனால் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வருவதாக சொன்ன காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கேட்டு அவர் கடிதம் அனுப்பியிருந்தார். அதையடுத்து நேற்று காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விஜய் கடிதம் எழுதியிருந்தார். இது குறித்து நேற்று மீடியாக்கள் சந்தித்த திருமாவளவன், தாவேகா தலைவர் விஜய் ஆதரவு கேட்டு எங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதேபோன்று இடதுசாரி கட்சிகளுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்து எங்கள் கட்சியின் நிர்வாகிகளிடத்தில் ஆலோசனை நடத்தி முடிவு செய்ய உள்ளோம். விஜய் நல்லாட்சி தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. தற்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் எங்களது கட்சி நிர்வாகிகள் சொல்லும் முடிவை பொறுத்து விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதை அறிவிப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே திமுக கூட்டணியை உடைத்து முக்கிய கட்சிகளை அங்கிருந்து தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் விஜய்.